I think cancer patientலாம் என்ன மாதிரி guitarist பாடுறது யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. So I said, let's do it. Go ahead, sir. பொறுப்புங்கிறது நம்ம நினச்சி வந்தது இல்லை. இட்ஸ் அன் ஆக்சிடென்ட், ஹியூஜ் ஆக்சிடென்ட். அண்ட் இறப்பு என்பது 100% கன்ஃபார்ம். My dear Honorary Deputy Chief Minister and Sports Minister of Tamil Nadu, Shri Udayanidhi Stalin அவர்களே, the Tamil Nadu government's assistance of 5 lakhs towards my hospital expenses at Apollo Proton Taramani comes as the greatest medicine and cure for the critical nature of my unexpected killer disease. After I die, the body will be in a freezer for 3 days in the Haikwan, and after that it will be handed over to the college. First of all, try donating your organs, and if you can't donate your organs, if it is of no use, please donate your body so that science, medical science can be furthered. I'm proud. Jai Hind, Vande Mataram. Thank you very much. நான் தான் ஹூவோட ஃபஸ்ட்டு பேரா ஆர்ச்சர். ஸோ இந்த 9 இயர்ஸாக இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிரவுண்டு தான் ஹூ தான் எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. ஒவ்வொரு லெவலும் மேலே மேலே வர்றதுக்கு உண்டான இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் எல்லா சப்போர்ட்டுமே அவர் தான் பண்ணார். லாஸ்ட்டு பேரா ஒலிம்பிக் செலெக்ஷனில் இந்தியா லெவலில் வந்து 13th பிளேஸ், ஏசியன் செலெக்ஷனில் வந்து 7th பிளேஸ் வந்திருக்கேன். இப்போ ரீசெண்ட்லி சவுத் ஜோனல் கேலோ இந்தியாவில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன். தென் ஹூவை பற்றி சொல்கிறேன்னா, அவரை மாதிரி ஒரு ஹியூமன் பீனை நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த லெவல் கஷ்டப்படுறவங்க இருந்தால் கூட ஒரு 5 மினிட்ஸ் அவங்ககிட்ட பேசுனாங்கன்னா அவங்க லைஃப்பில் இருக்க எல்லா கஷ்டத்தையுமே மாற்றி விட்டுருவார். அந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுலையும் க்ரோத் பண்ணி வைக்கிறதுலையும் அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே அவர் சால்வ் பண்ணார். ஸோ அவரோட பேக் மோட்டிவேஷனில் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். இப்போ அவர் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். பட் அந்த மாதிரிலாம் அவர் சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. அவர் வந்து ஒரு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். ஸோ அவரை பற்றி வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி பேசினாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ வந்து அவர் திரும்ப வருவார், வந்து எங்களுக்கு உண்டான கிரவுண்டு பார்ப்பார். இப்போ இருக்க பிரச்சனையே வந்து இந்த கிரவுண்டு போனது தான் அவருக்கு ரொம்ப எங்களுக்குமே ப்ராக்டிஸ் பண்ண முடியல. 9 இயர்ஸ் இதே கிரவுண்டில் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த கிரவுண்டு இல்லை. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் நினைக்கிறோம், ப்ரே பண்ணுறோம், திரும்ப அவர் வருவார், வந்து எங்களுக்கு உண்டான கிரவுண்டு கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக்கில் நாங்கள் மெடல் அடிக்கிறத அவர் எங்கள் பின்னாடி இருந்து கைட் பண்ணுவார். இது கண்டிப்பாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நாம் வாழுகின்ற அந்த சின்னதொரு அந்த ஸ்பேஸில் எதையாவது பெருசாக நம்ம சாதிக்காமல் நம்முடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் நம்ம விட்டு போகலைன்னா நம்ம வந்து பிரயோஜனமே கிடையாது. என் பேர் வந்து ஹூ டாக்டர் யூபி சஞ்சனா. நான் ஏன் என் பேருக்கு முன்னாடி ஹூ அப்படின்னு போட்டிருக்கேன்னா, நான் எங்கே போனாலும் ஹூ அந்த வார்த்தை சொல்லிட்டு தான் நான் என் பேரே சொல்லுவேன். என்னோடய குருநாதர் பேர் வந்து டாக்டர் ஷியான் உசனி ஹூ. அதனால் எனக்கு டாக்டரேட் பெருசில் என்னோடய குருநாதர் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நான் ஹூ டாக்டர் யூபி சஞ்சனான்னு தான் நான் சொல்லுவேன். நான் பேசிக்காக ஒரு ஆர்ச்சர். நான் ஆர்ச்சரில் 5 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் மீட்டில் 12 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர்ஸ், 1 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள். 3 வயசுலேயே நேஷ்னல் போயிருக்கேன். செகண்ட் டைம் நேஷ்னல் போகும்போது 6th பிளேஸ் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் 500 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். 250 ஸ்கூல்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் தந்திருக்கேன். எனக்கு வந்து ஹூக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் ஹூ எப்படியாச்சும் வந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அந்த ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கும் போது என் பின்னாடி கோச்சாக ஹூ மட்டும் தான் நிற்பாங்க. அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா ஹூ வந்து எப்பவுமே எங்களை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க, எங்களை பற்றி மட்டும் தான் நினைப்பாங்க. வெளியூர் எங்கே போனாலும் எங்களை கேட்டால் சொல்லுவாங்க, நான் கூடயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம் எங்கே துவங்குகிறது எங்கே முடிகிறது என்று தெரியாத மிகப்பெரிய பிரபஞ்சம். அதில் ஒரு மில்கி வேங்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு இடையே சோலார் பிளானட்டரி சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பில், உலகம் என்ற உருண்டையில் இந்தியாங்கிற முக்கில், இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற முக்கில், தமிழ்நாட்டில்
அடையாறுங்கிற முக்கில் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் என்கிற ஒரு சின்ன முக்கில் நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய கண்கள், கேட்கக்கூடிய செவி, பேசக்கூடிய மொழி, வாழ்க்கை என்பது எவ்வளவு அபூர்வமானது என்பதை சிந்தித்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய வியப்பு. இந்த வாழ்க்கை இப்போதான் நம்ம பிறந்தோம், தொட்டில் ஆடிக்கொண்டிருந்தோம், திரும்பி பார்க்கறதுக்குள்ள வெள்ளையாயிருது, தாத்தா பாட்டி ஆயிடுறோம், மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்குள் சாவு என்ற அரக்கன் நம்மளை வா வா என சவக்குள்ளிக்குள்ளும் அக்னி பிழம்புக்குள்ளும் அந்த சவப்பெட்டிக்குள்ளும் அழைக்க ஆரம்பித்து விடுகிறான். ஸோ வாழ்க்கை என்பது அப்படி பண்ணுறதுக்குள்ள முடிஞ்சு போயிடுது. அந்த சின்னதொரு வாழ்க்கையில் நாம் யாரும் செல்லாத பாதையில் செல்லவில்லை என்றால், யாரும் எட்டாத உச்சி எட்டவில்லை என்றால், யாரும் சம்பாதிக்காத மக்கள், நல்ல பெயர், ஆசீர்வாதங்கள், புகழ், பணம் சம்பாதிக்காம செத்துட்டோன்னா இங்கே வந்து பிரயோஜனமே கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக 23 இயர்ஸில் தான் ஆர்ச்சரி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் நினச்சேன் 23ன்றது ஒரு ரொம்ப லேட்டான ஒரு ஏஜ் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் ஆர்ச்சரி அண்ட் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப யங் ஏஜ், 12 ஆரம்பிச்சவங்க, 14 ஆரம்பிச்சவங்க, இல்லை அதுக்கும் முன்னாடி 80s ஆரம்பிச்சவங்க, இப்படி தான் நான் பார்த்தேன். நான் அப்படி இருக்கும்போது சரி 23 இயர்ஸில் நம்ம என்னடா திருப்பி பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது 2 hours கண்டினியூஸாக ஹூ என்கிட்ட மட்டும் பேசினாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த விஷயம் ஏன் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணிவிட்டு ஹூ வந்தாங்க. வந்துட்டு அகைன் மார்னிங்கும் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே நம்ம கேம்புக்கு தான் வந்தாங்க. இங்கே வந்து இங்கேயும் சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அகைன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கல. இத்தனைக்கும் அவருக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லாத டைம்லையும் அவர் வந்து திருப்பி அகைன் 2 மணி நேரம் என்கிட்ட கால் பேசி எனக்கு ஹி மேட் ஷோர் ஐ வாஸ் இன் அ கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு எல்லா விஷயமும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக அவர் சொன்னார். இன் ஆர்ச்சரி அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க என்னென்ன ஃபீல்டில் இருக்காங்க, ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆர்ச்சரியில் மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குமோ எல்லாத்துலேயுமே அச்சீவ் பண்ணணும், அதில் நம்பர் 1 வரணும் அப்படிங்கிறது தான் ஹூவோட எய்மே. ஜைவ் அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. பட் வந்து நான் சென்னையில் முத ஒரு டான்ஸ் டீச்சராக தான் வந்தேன். ரோசரி மெட்ரிக் ஸ்கூலில் வந்து டான்ஸ் டீச்சராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் வந்து டான்ஸ் டீச்சராக இருந்தேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஜைவ் எங்கிறத டீச் பண்ண போகிறேன். நான் ஒரு பக்கத்தில் ஒரு கல்லுக்கு இருந்துச்சுன்னா அது மிதிக்கல்லாக போயிடும். பல பக்கங்கள் இருந்தால் மட்டுமே தான் அது வைரமாக மின்ன முடியும். ஒரு மனிதன் என்பவன் ஒரு வைரம், பிறக்கும் பொழுதே அவன் வைரம், பலமுக தன்மைகளை பெற்றவன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், இதாகணும், ஒரே ஒரு ஃபீல்டில் இருந்து நம்ம காலத்தை அழித்து நினச்சி பார்க்கும்போது நம்ம என்னத்தை ஒன்றுமே சாதிக்காமல் போகிறோங்கன்னு அந்த இது எனக்கு பள்ளி பருவத்திலிருந்து என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான். நான் வந்து ஒரு ஸ்டேட் மீட்டில் பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஹூ எங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மேலே. நான் ஒரு ஸ்டேட் மீட்டில் கோல்டு மெடல் வச்சுருக்கேன். என்னோட குருவோட விஷ் வந்து ஒரு கோல்டு மெடல் ஜெயிக்கணும், அதை நான் ஜெயிச்சு தான் தீருவேன். ஹூ வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கு அண்ட் இட் ஹாஸ் ஷேப்ட் மை டிசிப்ளின். நான் வந்து 2 ஸ்டேட் மீட்டில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். நான் ஹூ கிட்ட வந்து ஒரு திருக்குறள் கற்றுக்கிட்டேன். வினைக்கண் விடைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீந்தாரை தீந்தற்ற உலகு, ஒருவர் எடுத்துக்கொண்ட காரியத்தை கைவிட்டவரே இந்த உலகம் கைவிட்டு விடும், அதுவே நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும். ஹூக்கு உடம்பு முடியலனாலும் வந்து நாங்கள் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும் தான் நினச்சின்னு இருப்பாரு. வணக்கம், என்னோடய பேர் வந்து பிரேம்நாத். நான் சஞ்சனாவுடைய ஃபாதர். இங்கே வந்து டாக்டர் ஷியான் உசேனி ஹூ அவருடைய ஸ்டூடெண்ட்டில் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ என்னுடைய மகளை நான் முதல்ல அவரை பார்க்க கூட்டிகிட்டு வரும்போதுலேருந்து என்னுடைய பயணம் 8 ஆண்டுகளாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த 8 ஆண்டு பயணமும் வெற்றி பயணமாக இருந்திருக்கு. ஒரு முக்கிய காரணம் இந்த கிரவுண்டு ப்ளஸ் அவர் எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய மகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் என் மகளுக்காக செய்கிறேன்னா அது ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்போடு செய்வேன். ஆனால் ஒரு குருவாக, அதாவது என்ன ஜாதி, என்ன மதம், என்ன நிறம், இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஒரு நபராக என்னுடைய மகளுக்கு அவர் நிறைய செஞ்சுருக்காரு. அதனால் இன்றைக்கி என்னுடைய மகள் வந்து நிறைய அவர் காமிச்ச அந்த பாதையில் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவருக்கு இப்படி ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணம் எங்களை ரொம்பவே வந்து பாதிச்சிருக்கு. நிறைய செஞ்சுருக்காரு. இன்றைக்கி என்னுடைய மகள் போட்டிருக்க கேப்லேருந்து அவர் போட்டிருக்க ஷூ வரைக்குமே அவர் தான் ஸ்பான்சர்.
யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லை ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு. என்னுடைய மகளுக்கு அனுமதி கொடுத்துருந்தாரு, போய் பார்த்தோம். உள்ளே என்னுடைய மகள் உள்ளே போனோன்னு அவர் கேட்ட முதல் கேள்வி, இன்றைக்கி ஷூட் பண்ணியா, எவ்வளோ மார்க் எடுத்த, எவ்வளோ ஸ்கோர் அச்சீவ் பண்ண, உனக்கு இப்போ என்ன வேணும், அடுத்தது என்ன வாங்கி தரணும். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு அவர் செலவு பண்ணியிருப்பார். 2 வயசுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு பாப்பாவுக்கு. 5 உலக சாதனையாக இருக்கட்டும், பாப்பா ஸ்டேட் லெவல் போகிறதா இருக்கட்டும், நேஷ்னல் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் சப்போர்ட் பண்ணார். இப்படி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இது என்ன சொல்கிறதுனா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து we are பார்ட் ஆஃப் ஹூ ஃபேமிலி. ஸோ அதனால் வந்து ஹீ இஸ் அவர் ஃபாதர் ஃபிகர். அப்படின்ற போது அவருக்கு உடம்பு முடியலை, கேன்சரா இல்லை அது என்ன அப்படின்றது வந்து அதை தாண்டி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு உடம்பு முடியலன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. வி ஆல் ஃபில்ட். இது வந்து சும்மா என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண வார்த்தைகளால் சொல்கிறது இல்லை. இட்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹார்ட், ஃப்ரம் அவர் எமோஷன்ஸ், ரைட்? ஸோ ஹூவை பார்க்கவும் முடியல. ஒரு கண்டிஷன் வந்து போய் பார்த்தாக்கா அவருக்கு ஹெல்த் வந்து இன்னும் டிட்டோரியேட் ஆகும், ஏன்னா அவருடைய பாடி கண்டிஷன் அந்த மாதிரி. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து அவர் இல்லாமல் பசங்களுக்கு சொல்ல தெரியல. பட் அவரை கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆஸ் அ பேரண்ட் நாங்களே மிஸ் பண்ணும்போது பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து அவரை மிஸ் பண்ணுறாங்க. நான் வந்து நேஷ்னல் லெவலில் இது வரைக்கும் சிபிஎஸ்சி லெவலில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் சவுத் ஜோன் கேலோ இந்தியாவில் 4th ரேங்க் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய நேஷனல்ஸ் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ரேங்க் 16 டாப் 16 உள்ள வந்திருக்கேன். ப்ளஸ் ஸ்டேட்டில் நிறைய மெடல் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடைய கோச் மிஸ்டர் சிஹான் உசைனி, அவர் கொடுத்த என்னுடைய ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் என் லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் பார்ட். நான் ரொம்ப ஒரு ஷை டைப், ஸோ யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன். என்னோடய கோச் வந்து எப்போ எனக்குள்ளே வந்தாரோ அவரோட இதில் வச்சு நான் நிறைய இன்ட்ரோவர்லேருந்து எக்ஸ்ட்ரோவர் ஆனேன். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த மோட்டிவேஷன்ஸ், மேட்ச்சில் எப்போவுமே அவர் எனக்கு பின்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது தான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஐ ஃபீல் லைக் த காட் இஸ் வித் மீ வென் ஹீ இஸ் வித் மீ. நிறைய ஸ்போர்ட் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த உசைனி சாரை மீட் பண்ணும்போது அந்த டைமில் அவரோட ஸ்பீச்சே வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக மட்டும் இல்லாமல் என்ன ஒரு கிளியர் ஐடியா, கிளியர் பாத் இருந்துச்சு. ஸோ எப்படி ஒரு ஒலிம்பிக் மெடல் எடுக்க முடியும், நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதுலேயே வந்து நான் 2-3 ஸ்போர்ட்டை கட் பண்ணிவிட்டு ஆர்ச்சரியில் நான் என்டர் ஆகிட்டேன். அதுலேருந்து நான் 2012 நான் 2022 வரைக்கும் விளையாண்டுருக்கேன். இது வரைக்கும் ஒரு மல்டிபிள் ஸ்டேட் கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். 12 டைம்ஸ் நேஷ்னல்ஸ் விளையாண்டுருக்கேன். 3 டைம்ஸ் இண்டோர் வேர்ல்டு கப் விளையாண்டுருக்கேன். ஸோ நான் அதே மாதிரி நான் யூஎஸில் இருக்கும்போது ஒரு 3 மெடல்ஸ் ஸ்டேட் மெடல்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து யூஎஸ் டாப் 20லையும் நான் வந்திருக்கேன். அங்கே ஒரு ஓப்பன் நேஷ்னல்ஸ் விளையாடும் போது பசங்க வந்து இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் மெடல் அடிச்சிட்டாங்க, சவுத் ஜோனில் மெடல் அடிச்சிட்டாங்க, நேஷ்னல்லையும் இப்போ வந்து நம்ம டாப்பில் வந்துட்டுருக்குறோம். ஸோ கூடிய விரைவில் நம்ம பசங்க வந்து நேஷ்னலில் வின் பண்ணி நம்ம நேஷ்னல் டீம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்கங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும். ஒலிம்பிக் மெடல் வந்து எவ்வளோ சீக்கிரம் வரப்போகிறோங்கிறது தான் இதில் வந்து ஒரு கேள்வி. ஸோ இது எங்கள் ஹோம் கிரவுண்டு, 15 இயர்ஸாக நாங்கள் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இன்னுமே வந்து இப்போ அடுத்த லெவல் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஹூ இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தான். இப்போ வந்து லாஸ்ட்டு 2 வீக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஹூக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான நியூஸ் எல்லாருக்குமே எங்களுக்கு வந்துச்சு. எங்களுக்கு கிளாஸே நடக்கலை. ஒரு லாஸ்ட்டு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹாஸ்பிட்டல், ஒரு உடம்பை பார்த்துக்கிறதுல தான் எல்லாருமே இருக்குமே தவிர ப்ரேயர்ஸ், ஃபியூ டேஸ் கிளாஸஸும் கூட கேன்சல் பண்ணிட்டோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் அது ஊக்கு தெரிய போனதுக்கப்புறம் ஒரு நாள் கூட கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு நாள் கேன்சல் கட் பண்ணிங்கன்னா யாருமே என்னை வந்து பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் கூட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே அத்தனை பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் இப்போ எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கார். டெய்லி வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெசேஜ் இண்டிவிஜுவலாக போட்டுட்ருக்காரு. எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு போங்க, கரெக்ட் டைமுக்கு எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்கன்னு போயிட்டு தான் சொல்லிட்டு தான் இருக்காரு.
drive so fast again. It was almost a heart stopper. No, இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? பாஸ், வேண்டாம் பாஸ். 2 days ago, boss, somebody came to me. Okay, because you're already a sweet. Already I'm very sweet. ஷிஹான் உசைனி is a man of miracle. அதிசயங்களே அசந்து போகும் பல அதிசய சாதனைகளுக்கு உரித்தானவர். முடியாதவைகளை முடித்து காட்டியது போல, முடியாது என்று அறிவியல் சொன்னாலும் தன் நோயை வென்று உடல்நலம் பெற்று முழு ஆரோக்கியத்துடன் அவர் தன் பணியை தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும் அன்பு நெஞ்சங்கள்.